Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்கள் யாவற்றையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் நாயனான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அகிலத்திற்கோர் அருட்கொடையாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுங்கிய உத்தம தோழர்கள் மேலும் உண்மை விசுவாசிகளாம் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாறு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனித இயல்பு எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், ஒரு விஷயம் நல்லது என்று தெரிகிறது, அதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் இறைவனிடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நமக்கு புரியும். ஆனாலும் அதை செய்ய தயாராயில்லை. ஒரு காரியம் நல்ல காரியம் நல்ல செயல் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் அதை செய்ய மனம் தயாராக இல்லை. அதே போல ஒரு சில காரியங்கள் இருக்கின்றன, அவை தீயவை என்று தெரியும். அவற்றை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நம் கணக்கில் குற்றம் பதியப்படும் என்றும் நமக்கு தெரியும். ஆனாலும் அதை துணிச்சலோடு செய்கின்ற ஒரு நிலையை மனிதர்களில் அதிகமானவர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இருக்கிறதா இல்லையா? அப்போ நன்மை நல்ல காரியம், ஆனாலும் அதை செய்ய தயாராக இல்லை. தீமை பாவமான காரியம், அதை செய்வதால் இறைவனிடத்தில் நாம் குற்றவாளி என்று பதிவு செய்யப்படுவோம் என்றாலும் பரவாயில்லை, நம்ம அதை தைரியமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதுதான், இப்படிப்பட்ட மனோநிலையில் தான் பெரும்பாலான மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட மனோநிலையை பற்றி தான் நமக்கு அல்லாஹ் தஆலா எப்படி சொன்ன திருமறையை சொல்லி காட்டுறான் அப்படின்னா, வலாகின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். வலாகின் அக்ஸரன் நாஸ லா யாகிலூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். வலாகின் அக்ஸரன் நாசி லா யுஷ்ரிகூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ பெரும்பான்மையை பின்பற்றினோம் என்றால், மெஜாரிட்டியை பின்பற்றினோம் அப்படின்னா, அதற்கான நிலை அவர்களுடைய வழியை நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது நான் சொல்லவில்லை, இதுக்கு குர்ஆன் தான் நமக்கு சான்றாக இருக்கிறது. அப்போ எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு என்னன்னா தீரும், நல்லதும் தீமையும் செய்ய நம்ம முற்படுறது இல்லை. தீமையும் தெரியும், அதை தைரியமா மனிதனுடைய மனம் செய்வதற்கு துணிச்சலாக இருக்கிறது என்றால் இதற்கு என்ன தீர்வு?
அப்போ இதற்கு முக்கியமான தீர்வு மனிதர்களினுடைய உள்ளம் மாற வேண்டும். எது என்று சரி என்று தெரிகிறதோ அதை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எது தவறு என்று தெரிகிறதோ அதை விட்டு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்பவர்களாக மாற வேண்டும். அப்போ இதற்கு என்ன இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறது நமக்கு என்று பார்த்தா, இதற்கு ஒரே வழி, நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை பயப்படுபவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நமக்கு தீர்வு சொல்லுகிறது. ஆக இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதை விடுத்து வேறு எந்த முயற்சியும் மனித உள்ளங்களை பக்குவப்படுத்தாது என்பது நிதர்சனமாக இருக்கிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய தாங்கள் தங்களை அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அஞ்சி வாழக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்வதை தவிர இந்த பிரச்சனைக்கு உலகம் வேறு எந்த தீர்வும் நமக்கு சொல்லலை. அப்போ அடுத்த கேள்வி ஏனும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றது அப்படின்னு என்ன, அல்லாஹ்வுக்கு அச்சப்படுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை செஞ்சா இதை செஞ்சா நமக்கு அல்லாஹ் இது கட்டளையிட்டு இருக்காங்க, நம்ம இதையெல்லாம் அல்லாஹ் இதுக்கு நமக்கு இந்த மாதிரி இந்த நன்மையை செஞ்சா இதுக்கு நமக்கு கூலி கிடைக்குமே, மறுமையில கூலி கிடைக்குமே, அதே போல இதை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் என்னை மறுமையில் கேள்வி கேட்பானே என்ற அந்த உள்ள பக்குவம் இருக்கிறது. இதைத்தான் நாம் இறை அச்சம் என்று சொல்லுகின்றோம். ஆக அதற்கு நேர் எதிராக ஒரு காரியம் இருக்கிறது, அது தீமை என்று நன்றாக தெரிகிறது என்றால் அதை செய்வதால் அல்லாஹ்விடம் நம் கணக்கில் பாவம் பதிவு செய்யப்படும் என்று நமக்கு தெரிகிறது என்றால் அதை துணிவோடு செய்கிறானே, அந்த நேரத்தில் இறைவனுடைய அச்சத்தால் ஏற்பட்ட இது பாவமாச்சு, இது தவறாச்சு, இது செய்யக்கூடியதா, நம்ம செய்யக்கூடாது, இது செய்வதால் நம் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிப்பானே என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது அல்லவா. இதைத்தான் இறை அச்சம், அல்லாஹ்வை பயப்படுவது என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லது செய்யணும், கெட்டதுலேருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும். அதற்கு இறைவனை அஞ்சணும். இறைவன் அச்சம் என்ன அப்படின்னா டெஃபினிஷன் சொல்லியாச்சு. அப்போ இன்னொரு கேள்வி வேணும். அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ்ல இறைவனுக்கு பயப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ்வுக்கு ஏன் பயப்படணும், அப்படி என்ன அல்லாஹ்வுக்கு பவர் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையா? அவனுக்கு அஞ்சுவது அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அவனுடைய அஞ்சுவது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியில ஒரு நேச்சுரலா கொஸ்டின்ஸ் வரும். அல்லாஹ் என்ன பவர் இருக்கு, அந்த மாதிரி இறைவனுக்குடைய அந்த பவர் என்ன, ஏன் நம்ம அஞ்சணும், இது நியாயம் தானா, அவன் தகுதி உடையவன் தானா அல்லாஹ்வை அஞ்சுவது அப்படின்னா இப்படிப்பட்ட கேள்வி உருவாகிறதா இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்க்கு நம்ம பயப்படணும். அப்படி சொல்றதே என்ன இருக்கு, நம்ம தங்களுடைய செயலில் நிரூபித்து கொண்டிருக்க சில பேர் இருக்காங்க. நான் ஏன் நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படணும், இந்த மாதிரி நீங்க போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், இன்னும் இருக்கு, நான் ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படணும், முடிஞ்ச அளவுக்கு பயப்படுறேங்க. பள்ளியில பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளியை விட்டு நேர் எதிராக போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் வார்த்தையால் சொல்லவில்லை என்றாலும் தன்னுடைய செயலால் எதை அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஐயாத சலா ஐயாத ஃபலா, நீங்கள் தொழிலின் பக்கம் பாருங்கள், வெற்றியின் பக்கம் பாருங்கள் என்று இதன் மூலமாகத்தான் வெற்றி இருக்கிறது என்று சொன்னால், அதை விடுத்து அவர் பராமுகமாக அவர் எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கிறார் என்றால் என்ன இல்லை, இதற்கு இறையச்சத்துக்கான புரிதல் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வுக்கு தகுதி இருக்கா, ஏன் நியாயம் தானே அல்லாஹ்வுக்கு பயப்படுறது அப்படின்னுடைய காரணங்களை நாம் குர்ஆனை கொண்டு பார்க்கலாம். நம்பர் 1, முதல் காரணம் ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படணும் அப்படின்னா, மிக அழகாக அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்குமுல்லஸீ ஸலகக்கும். ஏன் தெரியுமாப்பா, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். இத்தகு ரப்பக்குமுல்லஸீ ஸலகக்கும். ஏனென்றால் முக்கியமான காரணம், அவன் தான் உங்களை படைச்சான். ஏன் நீங்க பயப்படணும் அப்படின்னு காரணம் அல்லாஹ்வே சொல்றான். இத்தகு, ஏனென்றால் அல்லஸீ ஸலகக்கும், அவன் தான் உங்களை படைத்தான். இதை விட ஒரு பெரிய காரணம் என்ன வேணும் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு நம்ம? அப்போ இதை விட பெரிய குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவன் தான் நம்மை படைத்தான். அடுத்ததாக 3வது அத்தியாயம் 77வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். அவலா யஅலமூன அன்னல்லாஹ யஅலமு மா யஸ்ருன வ மா யுலினூன். நீங்கள் வெளிப்படுத்துவதையும்
மறைப்பதையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? நீங்க எதை வெளிப்படுத்துறீங்களோ, எதை மறைச்சு வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா அறிகின்றான். அல்லாஹ்வுக்கு பயப்படுவது ஏன் என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள் வெளிப்படுத்துகிற விஷயமாக இருக்கட்டும், வெளிப்படுத்தாமல் உங்களுடைய மனதில் உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைப்பவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தாலா அதை அறிகின்றான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சர்வசக்தி வல்லமை படைத்தவன் அல்லாஹ் தாலா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது அத்தியாயம் 5வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. வானத்திலும் பூமியிலும் சரி அவனுடைய அறிவுக்கு மறையக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன் பயப்படணும், ஏன் அஞ்சணும்? வெறுமனே படிச்சான் அப்படின்றதுக்காகவா நீங்க மறைச்சிருக்கிறதையும் நீ வெளிப்படுத்துவதையும் அவன் அறிகின்றான் என்பதை அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், லா யக்ஃபா அலைஹி அலா ஷைஇன் லா யக்ஃபா அலைஹி ஷைஇன் ஃபில் அர்தி ஃபிஸ் ஸமா. இந்த வானம் பூமி வேணும்னா நமக்கு இந்த ஒரு சுவை, அதற்கு அப்பா என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாத அந்த காரியங்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது ஒரு தடையாக இல்லை. நீங்க எதுவுமே என்ன இருக்கு, எந்த அளவுக்கு இந்த பூமி முழுக்க, இந்த அண்ட சராசரி முழுக்க, வானங்கள் முழுக்க என்ன இருக்கு அப்படின்றது எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறைவனாதாக இல்லை. ஆகவே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கின்றார். இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறமா அல்லாஹ் சொல்கின்றான், 6வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். பார்வைகள் அவனை அடையாது, அவனை அனைத்தையும் எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று பேசுகின்றான் அல்லாஹ். அப்போ நம்முடைய பார்வைகளை அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அவனுடைய பார்வை நமக்கு சூழ்ந்துள்ளது. இப்போ சொல்லுங்க, அவன் அஞ்சுவதற்கு தகுதியானவனா இல்லையா? எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் எல்லாம் என்ன இருக்கு, நம்முடைய தகுதிகள் இருக்கிறதா இல்லையா? அது மட்டுமல்ல, அதே அல்லாஹ் தஆலா திருமறையில 26, 218, 219வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதி யராக ஹீன தகூமு வலா தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன். நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சுஜூது செய்து கொண்டிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். 26, 218, 219 வசனங்கள்ல. அப்போ அவரை செய்யறவன் என்ன நினைக்கிறான், நான் யாரும் என்ன பார்க்கல, நான் மறைந்து செஞ்சுட்டு இருக்கேன் நினைக்கிறான். ஆனா உண்மை என்ன, அல்லாஹ் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அதை பற்றிய கேள்விகள் அவனுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையில பேசுறான். 57, 44வது வசனத்துல, வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும் வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கின்றான். உங்களுடன் இருக்கின்றான் என்ன, அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல நம்ம இருக்கோம். எங்கே இருந்தாலும் அவனுடைய கண்காணிப்புல இருக்கின்றான். இந்த அச்சம், நான் எங்கே இருந்தாலும் நான் நினைக்க வேண்டும், நான் தனியாக இல்லை, என்னுடைய ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த ஒரு அச்சம் வந்துவிட்டால் போதும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார் 89, 16வது வசனத்தில் பேசுகின்றார், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். இன்னொரு ஆயத் 4வது அத்தியாயம் 1 வசனத்தில், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை உற்று நோக்கக்கூடிய கண்காணிப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார். ஆக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வசனங்களை நான் சொல்லி காட்டுறேன். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, இப்போது சொல்லுங்கள், நாம் அல்லாஹ்வை அஞ்சுவது நியாயம்தானா? அவன் ஏற்ற அனைத்து தகுதிகளையும் படைத்தவன் தான் என்பதை நாம் இதன் மூலமாக நன்றாக புரிந்து கொள்ளலாம். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம். நான் ஒத்துக்கொள்கிறேன், இறைவனை அஞ்சுவது, அவனை பயப்படுவது நியாயம்தான், அவனைதான் நம்ம படைச்சான், அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட வசனங்கள். இப்போ எப்படி அஞ்சுவது? அல்லாஹ்வை அஞ்சணும் நான் புரிந்து கொண்டேன். அல்லாஹ்வை எப்படி நான் அஞ்ச வேண்டும், எப்படி நான் பயப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க அப்படின்னா அதற்கு திருமறையில அல்லாஹ் தஆலா பதில் இருக்கு. 3வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதி. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எப்படி அஞ்சணும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க அஞ்சுங்க.
எந்த அளவுக்கு அஞ்சணும் அப்படின்னு என்ன, நான் என்ன இருக்கேன், எனக்கு ஒரு இடத்துல வந்து மூச்சு வாங்குது, டாக்டர் சொல்லியிருக்க அந்த மூச்சை வாங்கக்கூடாது, நீ உனக்கு வந்து உடல் வந்து தேவை வரைக்கும் நீ வந்து நடந்து போகணும், உனக்கு மூச்சு வைக்கிற மாதிரி நீ நடக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நான் நடந்தால் மூச்சு வாங்காது அப்படின்னு எனக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு மேலே என்னுடைய ஸ்பீடை நம்ம குறைக்கணும். அந்த அடிப்படையில் நான் இன்னும் அதிகமாக இறையச்சத்தை என்னுடைய உள்ளத்தில் கொள்வதற்காக என்ன நன்மையை செய்ய முடியும் என்று எனக்கு தான் தெரியும். அதே போல என்னுடைய உள்ளத்திலே இறையச்சத்தின் அடைவை நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் தீமைகளை விட்டு விலக வேண்டும் என்றால் இன்னும் எந்த அளவுக்கு தக்வா எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அஞ்ச வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயப்படணும். அதே போல 64வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் என்ற அளவுக்காவது நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்களப்பா. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், நீங்கள் உங்களால் என்ற அளவுக்காவது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ்வை சொல்லி காட்டுகின்றார். ஆக எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிஞ்ச அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அப்போ நீங்க தீயதை முடியவில்லை, நல்லதை செய்ய முடியவில்லையே, நாம் தீயதை விட முடியவில்லையே என்றால் அதற்கான தீர்வு இறை அச்சம் மட்டும்தான். இப்போ இன்னொரு கேள்வி எழும், ஏன் இஸ்லாம் இந்த அளவுக்கு இறை அச்சத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றது, இந்த அளவுக்கு ஏன் அதுக்கு முக்கியத்துவமா இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அதுக்கான பதிலும் குர்ஆனிலே இருக்கு. இந்த இறையச்சம் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு ஏன் இறையச்சத்தை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது என்று பார்த்தோம் அப்படின்னா பல காரணங்கள், இதனால் பல பயன்கள் உள்ளது, பல காரணங்கள் இருக்கிறது, பல பயன்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹ் நமக்கு குர்ஆன் என்ற வழிகாட்டியை கொடுத்திருக்கான், ஒரு கைடு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானா இல்லையா இந்த குர்ஆன். அப்போ அதன்படி நம்ம வாழணும், அதற்கான இது கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ குர்ஆன் தான் வாழ்க்கைக்கான சரியான வாழ்க்கை நெறி என்று தெரிந்தும் இதை பல பேர் வந்து தனக்கு முதுகு பின்னால வந்து போட்டிருக்காங்க. என்ன காரணம்? இன்னொரு ரிப்பீட் பண்ண பாருங்க, குர்ஆன் தான் நமக்கு கைடு, நமக்கு வழிகாட்டி. யாருக்குன்னா மாற்று கருத்து இருக்கா? இல்லை, எல்லாம் நல்லாவே தெரியும் நமக்கு. இருந்தாலும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் அதை முதுகுக்கு பின்னால் நம்ம போட்டிருக்கோம். என்ன காரணம்? அதற்கான காரணத்தை அல்லாஹ்வே திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஏன் இப்படி நீங்க நினைச்சுக்கிறாங்க இவங்க எல்லாம் மனிதர்கள்? அல்லாஹ் சொல்றான், ஸாலிகல் கிதாப் 2வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்றான், லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது தெளிவான வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவருக்கு தான் இது நேர்வழி காட்டும். அப்போ இந்த குர்ஆன் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றாலும் நீங்கள் இறையச்சக்கூடியவர்களாக இருந்தால்தான் நீங்கள் குர்ஆன் மூலமாகவும் கூட என்ன செய்ய முடியும், நீங்கள் நேர்வழிப்பட முடியும். என்ன கண்டிஷன்? குர்ஆன் மூலமா நீங்க நேர்வழி பெறணும். இது நேர்வழி காட்டி அல் ஃபுர்கான், நன்மை மற்றும் தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றாலும் கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய இறையச்சத்தை பொறுத்தவரை தான் நீங்கள் நேர்வழி பெற முடியும். லில் முத்தகீன், இது அல்லாஹ்வுக்கு யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அதை கொண்டுதான் அவருக்கு தான் இது நேர்வழி காட்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ குர்ஆன் நம்ம கையில இருக்கு, குர்ஆன் நம்முடைய போன்ல இருக்கு, குர்ஆன் நம்முடைய வீட்டுல இருக்கு, ஆனா குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஏன் அப்படின்னா இறையச்சம் இல்லை. இதான உண்மை. அப்போ முதல் காரணம் ஏன் அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றார் என்றால் முதல் காரணம் இறையச்சம் உடையவர்கள் தான் குர்ஆன் மூலமாக நேர்வழியை பெற முடியும். இது வந்து தெளிவாயிடுச்சு. அடுத்ததாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலருடைய நேசம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கலெக்டர் இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்குன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து பெருசா வேலூர் கலெக்டரை எனக்கு என்ன செய்யலாம், எந்த நேரத்துலையும் நான் வந்து ஃபோன் போட்டு பேசலாம்பா, அந்த அளவுக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அளவுக்கு அவருடைய நேசம் அப்படின்னு பெருமையா சொல்றது இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய நேசமே நமக்கு கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, திருமறையில 3:76 பேசுறான்,
இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தால் யாருக்கு இருக்கோ, அந்த தக்வா அதிகமாக இருக்கோ, அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்க ஆரம்பிச்சிடறான். அதே போல எல்லாம் போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் 8வது அத்தியாயம் 29வது வசனத்திலே பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தத்தகுல்லாஹ யஜஅல்கும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு ذுல் ஃபضலில் அஸீம். அல்லாஹ் திருமறையிலே சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுபவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவான். உலகத்துல பல பேர் 99% தெளிவு இல்லாம தான் இருக்காங்க. என்னப்பா, என்ன ஏதோ பிசினஸ் இல்லாம இருக்கிற, பிசினஸ் ஆரம்பிக்கலையா? இல்லை, ஆரம்பிக்கலாம் தான் இருக்கேன். நான் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இன்னும் எனக்குன்னா இல்லை, கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அப்போ என்ன இருக்கு, எல்லா விஷயத்துலையும் குழம்பி போயிருக்கான். ஒரு வண்டி, சாதாரண ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா கூட எந்த வண்டி வாங்கணும், என்ன செய்யணும், அதுல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கான். அப்போ எந்த விஷயமா இருந்தாலும், வீடு கட்டுறதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் தெளிவு இல்லாமல் இருக்கிற காரணம் என்ன இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் இல்லை. யாருடைய பயம், யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, அச்சம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவை கொடுப்பான்னு சொல்லி நான் சொல்லவில்லை, திருமறை சொல்லி காட்டுகிறது. யஜஅல் லக்கும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும், நீங்க அல்லாஹ் தஆலா தெளிவை ஏற்படுத்துவான். அதே போல உங்களுடைய ஸய்யிஆத்திக்கும் வ யக்ஃபிர் லக்கும் வல்லாஹு ذுல் ஃபضலில் அஸீம், உங்களை விட்டு தீமைகளை அழிப்பான். அதே போல அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். இதை விட பெரிய வெகுமதிகள் என்னென்ன, அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கின்றான். நீங்க இறையச்சமுடையவர்களாக இருந்தால் குர்ஆனின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற முடியும் என்று சொல்கின்றான். எல்லா விஷயத்திலும் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு 8:29 பேசுறான். பாவ மன்னிப்பு இருக்குன்னு பேசுறான். அதே போல என்ன இருக்கு, நமக்கு எல்லா விஷயங்களும் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதே போல அது மட்டுமா, 33:70வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே, அமனத்துக்குல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். ஏன் நீங்க அஞ்சணும், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அப்படின்னா அப்பதான் நீங்க தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க. நியாயமா, நேர்மையா, வ கூலு கௌலன் சதீதா, நேர்மையான பேச்சு, நேர்மையான சொல் உங்க வாயில அப்பதான் வரும். எப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சு அப்படின்னா நேர்மையான சொல் வருதா இல்லையா? வியாபாரமா இருக்கட்டும், வேறு வேறு விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் வக்கூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள் என்ற இந்த கண்டிஷன் எப்போ வருது? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும்போது. அதே போல எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டும் இல்லை, இந்த இறை அச்சத்தின் மூலமா மேலும் சொல்றான், யுஸ்லிஹ் லக்கும் ஆமாலக்கும், அதே போல இதுக்கு முன்னாடி சொன்னா இல்லையா, உங்களுடைய காரியங்களை சீராக்குவான், வயஃபிர் லக்கும், உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். அப்படியே சொல்லிட்டு கடைசியா சொல்றான், ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் இந்த மாதிரி அச்சத்தால், இறை அச்சத்தால் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான ஃபௌஸன் அஸீமா, மகத்தான வெற்றி உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேரண்டி தரான். யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு மன்னிப்பு இருக்கு. அதே போல உங்களுடைய காரியங்களை சீராக்குவான். ஆக ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மகத்தான வெற்றி உள்ளது. அப்போ எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊர்ல இருக்கிறவங்கள அவங்க மதிக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க போனாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, உங்களுக்கான ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்க பெருமிதம் கொள்றீங்க. அல்லாஹ்வுடைய மதிப்பு கிடைச்சா, அல்லாஹ்வுடைய மதிப்பு யாருக்கு உண்டு? அதையும் அல்லாஹ் திருமறை சொல்றான், 49:13 சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்தான் மதிப்புக்குரியவர், அவர்தான் மரியாதைக்குரியவர். சொன்னா இல்லையா, ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்படணும்? அந்த அச்சம் ஏன் அப்படின்னா, அந்த காரண காரியங்கள், அதனுடைய பயன்களை லிஸ்ட்டை போட்டுட்டே போயிட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய மதிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மரியாதை கிடைக்கும். அதே போல இதே வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, இதே வாசகத்தை புகாரியில 3352வது ஹதீஸா நம்ம பார்க்கலாம். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவர் தான் அல்லாஹ் கிட்ட ரொம்ப இஸ்ஸத்தானவர் அப்படின்னு நல்ல பிரமாண சாஸ்திரங்கள் சொல்லி காட்டியதை 33:52 பார்க்கலாம்.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தக்வா சம்பந்தமாக, இறையச்சம் சம்பந்தமாக குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நம்ம பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற மக்கள்ல அதிகமானவர்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை இருக்காங்க, நிம்மதியற்றவர்களாக இருக்காங்களா இல்லையா? போக்கிடம் தெரியாதவர்களாக, என்ன வழி அப்படின்னு தெரியாதவர்களாக, போக்கிடம்னா என்ன செய்யணும், இதுக்கு என்ன தீர்வு அப்படி எல்லாமே தெரியாம எல்லாம் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அதுக்கு என்ன இஸ்லாத்தில் தீர்வு உண்டா? இருக்குங்க. எல்லாம் அழகா பேசுறான். 65:2-3 பாருங்க. 65வது அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு அவன் ஒரு போக்கிடத்தை, ஒரு வழியை, ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துவான். பெரிய பெரிய வெகுமதிங்க இது. அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு தான் ஒரு போக்கிடம் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய நிம்மதியின்மைக்கு ஒரு போக்கிடம், அதற்கான ஒரு வழி, அதற்கான ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னா இறை அச்சம் உங்க மனதில் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, அல்லாஹ் 65:2-3 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். இது அவ்வளவு நம்ம பார்க்கணும். இது பாருங்க எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க. வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். நீங்கள் நினைக்காத புறத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு உணவு கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எண்ணி பார்த்திராத வகையில் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிப்பான். இது யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு. அதே போல நமக்கு பல முறை நம்ம கேட்டிருக்கோம் குகை சம்பவம். ஒருத்தர் என்ன இருக்கு, ஒரு பெண்ணிடம் தவறு செய்யும் போது அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அவரு கடைசி நேரத்தில் என்ன செஞ்சிட்டாரு, அவர் அதிலிருந்து மீண்டு வந்துட்டாரு. அப்போ தாய் தந்தவர்களுக்கு அவர் நிறைவாக பணிவிடை செய்ததனால், இறையச்சத்தால் பணிவிடை செய்தார் என்பதையும், அதே போல அந்த ஊழியன் விட்டு சென்ற கூலியை பன்மடங்காக பெருக்கியும் அதை அவன் திருப்பி கேட்கும் போது அதை திருப்பி கொடுத்து விட்டாரு அப்படின்றத பலமுறை நம்ம பயன்ல கேட்டு. அதற்கான அடிப்படை என்னங்க? அந்த குகை சம்பத்தினுடைய அடிப்படை என்ன? இறை அச்சம் தான். அவன் நெருங்கிவிட்ட பொழுது அந்த காரியத்திற்கு அந்த நேரத்தில் அவன் விலகி வருகின்றான் என்றால் நிச்சயமாக அந்த இறை அச்சம் தான் அடிப்படை என்பதை புகாரியுடைய அந்த 2715வது ஹதீஸ் 27:15வது ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆகவே அது மட்டுமல்ல, திருமதியில 616வது ஹதீஸா பார்க்கலாம். நம்ம பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் நோன்பு நோட்டு வாருங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், நீங்கள் தலைமைக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்த தலைமைக்கு கட்டுப்படுறது இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைமைக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள். அது இப்போ நான் வாசித்து காட்டுறதுல அடிப்படை என்ன? முதல்ல அல்லாஹ்வை அஞ்சுதல். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் தான் என்ன இருக்கு, நாம நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து விலகுவதற்கும். ஏன் நம்ம அல்லாஹ் தகுதியானவனா அப்படின்னு அவன் தான் நம்ம படைச்சான். அதே போல அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மேலும் அவன் தகுதியான் என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட பல்வேறு ஆயத்துக்கள் என்ன காரணம், அதெல்லாம் என்ன பயன்கள் அப்படின்னா, நம்ம இறையச்சத்தால் ஏற்படக்கூடிய பற்பல பயன்கள். அதை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் முதல் ரிப்பீட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ அந்த ஆயத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இறையச்சம் என்ன இருக்கு, அது தானாக வருவது இல்லை. நம்ம அதை எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை விட என்னங்க, அதாவது முதலில் முத்தகி இந்த தெளிவான வேதம் தான் இது, எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா யார்தான் இதன் மூலமா தெளிவை பெற முடியும், நேர்வழியை பெற முடியும்? யாருக்கு இறையச்சம் இருக்கோ அவங்களுக்கு தான். இறையச்சம் இல்லை அப்படின்னா ஒரு பரடையிலையோ பள்ளிவாசல்களையோ வீட்டிலேயோ ஃபோன்லேயோ அப்பா இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான், வேற இன்னும் இல்லை. குர்ஆனுடைய மதிப்பு இறையச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது வாழ்க்கையில் சொல்லிக்கும், வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இறையச்சமுடையவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்று சொல்லியுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சுதல், அவனுக்கு பயப்படுதல் என்ற
தலைப்பில் பல்வேறு குர்ஆனுடைய வசனங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளையும் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்ம பார்க்கலாம், பல பேர் வாழ்க்கை நல்லா வாழ்றாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் வாழ்க்கை வேணும், கிடைச்சிடும். முடிவு தானே முக்கியம். அதாவது வாழ்க்கை என்பது யார் அரசியல்வாதியாக இருக்கான், ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறான், பல்வேறு தவறான வழியில் இருக்கான், எல்லாருக்கும் வாழ்க்கை கிடைச்சிருது. ஆனால் இஸ்லாம் கேரண்டி யாருக்கு தருது தெரியுமா? முடிவு கூட என்ன இருக்க உங்களுக்கு என்ன சொன்ன அப்படின்னா, முடிவு நன்றாக இருக்கும், அவர்களுக்கு ஈமானிய முடிவு கிடைக்கும் என்று இஸ்லாமிய குர்ஆன்ல ஒரு கேரண்டி இருக்கு. அல்லாஹ் பேசுனா வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் ஆகிபத்து லித் தக்வா 7:128 20:132 வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வாழ்க்கை யாருக்குன்னா கிடைக்குங்க. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இறைவனுக்கு பயப்படுறவங்களுக்கு தான் என்ன இருக்கு, நல்ல முடிவு கிடைக்கும். மௌத், நம்முடைய மௌத் முடிவு யாருக்கு? நல்ல முடிவு அஞ்சுபவர்களுக்கு. இறை அச்சம் யாருக்கு இருக்கிறதோ லித்தக்வா, அவர்களுக்கு தான் ஆகிபா, இந்த நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இது ஒரு பெரிய விஷயம். இது அப்போ இந்த நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, அதுவும் அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். 9:119 யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வ கூனூ மஅஸ் ஸாதிகீன். நீங்கள் உண்மை எல்லாம் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்கள். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க, நம்முடைய சாத்தி மாதிரி தப்பு செய்கிறவன், எல்லாமே தவறு செய்கிறவன், அவன்கிட்ட நம்முடைய ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் உண்மையாளர்களுடன் நம்முடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இப்படிப்பட்ட தக்வா ஏற்படும் என்று அல்லாஹ் 9:119 நமக்கு கேரண்டியை தரும். அதே போல் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில 616வது ஹதீஸா பதியப்பட்டுள்ளது, தெரியாமல் நம்ம ஒரு பாவம் செஞ்சோம், ஒரு தப்பு செஞ்சிடறோம் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலையை அடைந்து விட்டால் உடனே நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்து விடுங்கள். இதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்கள் ஆகுவதற்கு ஒரு வழி வகுக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஒரு சின்ன ஒரு பாவம் செஞ்சிடறோம் அப்படின்னா, எப்போ நமக்கு இது செஞ்ச தப்பாச்சே அப்படி நமக்கு அந்த உணர்தல் வந்து விடுதோ, உடனே அதுக்கு பகரமாக ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட வேண்டும். அதனால் உங்களுடைய இறையச்சம் பாதுகாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டி கொடுத்திருக்காங்க. அதே போல எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, நம்ம அதிகமாக நம்முடைய துஆல தக்வாவை இறையச்சத்தை கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். எப்படி முஸ்லிம் 2171 2117 2127 ஒரே 127 மட்டும் படிச்சுக்காங்க. நம்ம அப்பப்போ கேட்டதெல்லாம் நம்ம கேட்டுருக்கோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபில் ஹுதா அல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னை அஞ்சக்கூடியவனா என்னை ஆக்கு, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஹுதா வல் அஃபாஃபா, எனக்கு சுய கட்டுப்பாட்டை கொடு, அந்த செல்ஃப் கண்ட்ரோலை எனக்கு கொடு. ஒத்துகா வல் கினா, போதும் என்ற மனத்தை எனக்கு கொடு. எப்படிப்பட்ட மனம்? போதும் என்ற மனதை கொடு. இதெல்லாம் எனக்கு அப்படி அதிகமாக அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் நல்லவராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான வழி இறையச்சம் மட்டுமே, இறையச்சம் மட்டுமே என்பதை நாம் நன்றாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் புரிந்து கொண்டு, அந்த அடிப்படையில் எவ்வாறு அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி நாம் அந்த குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நேரடி பெறுபவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய ஜுமா உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.